எல்லோருக்கும் வணக்கம். நேற்று ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர் ஒரு விஷயம் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். கடந்த 10 நாட்களுக்கு மேலே உங்கள் சேனலை வந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ப்ரோ. நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் நான் அதை தொடர்ந்து பார்ப்பேன், அதை லைக் பண்ணுவேன், சம்மந்தமாக ஒரு கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் போட்ட வீடியோக்களில் வந்து எனக்கு ஒரு சில வீடியோக்கள் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அது என்னென்னா, இப்போ பேட்ட படத்தை பற்றி நீங்கள் அதிகமான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அது மொராலஸ் நிறைய சேனலில் கூட அதுமாரி சொல்கிறாங்க. அந்த தகவல்லாம் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் ஒரு விஷயத்தில் தனித்துவமாக இருந்தீங்க. அது என்னென்னா, பேட்டை சசிகுமார், பேட்டை விஜய் சேதுபதி, பேட்டை சிங்காரம், பேட்டை சிம்ரன், த்ரிஷா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்தந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நீங்கள் சொல்லவே இல்லை. அது ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், அதான் சார், அது வந்து அந்தந்த நேரத்தில் வந்து அந்தந்த கேரக்டர், அது ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது விஜய் சேதுபதிக்கு பர்த்டே வந்தது, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மற்ற கேரக்டருக்கும் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுது, அதை நான் பண்ணேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, பட் நீங்கள் அந்த ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் சொன்னீங்க இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் சொன்ன விதத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சகர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டார். தெரில ப்ரோ அப்படின்னு சொன்னேன். உடனே இல்லை, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க, அதற்கு மேலே இருக்கிற கேரக்டர் நீங்கள் பண்ணுறதும் பண்ணாது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னார். உடனே நான் திட்டத்தட்ட எல்லா கேரக்டரும் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை, ஒரு ½ அன் ஹவர் நம்ம 2 பேரும் டைம் எடுத்துப்போம், நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். ஒரு கேரக்டர் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ½ அன் ஹவர் கழித்து நானும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற வாட்ஸ்அப்பில், நீங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மியூச்சுவலாக பேசிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் யோசித்தோம் என்ன கேரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா இது படத்தின் அடிநாதமான ஒரு கேரக்டர், அதை நம்ம பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த பேர் அனுப்பினேன். அவரும் கரெக்டாக அதே பேர் அனுப்பினார். எந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். அதுக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் பேசி அந்த கேரக்டரை பற்றி கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ட படம் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற எல்லாருக்கும் இந்த ஃபீல் இருந்திருக்கும். எதற்காக இந்த காளிங்கிற கேரக்டர் வந்து இந்த ஹாஸ்டல் வார்டனாக வருது, எதற்காக அப்படி ட்ராவல் ஆகி போகுது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி வரையும் ஒரு அந்த படபடப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு என்ன காரணம்னா, ஏன்னா தலைவருடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி டைலாக்கே இந்த முனிஷ்கான் சொல்லுவார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இங்கே வந்திருக்கும் போது பார்க்கத்தானே போகிற இந்த காளியின் ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு காதல் ஜோடியை வந்து சேர்த்து வைப்பார், ஒரு பேர் கூட ரொம்ப அன்பு காட்டுவார். அதெல்லாம் நமக்கு அப்படியே புரியவே புரியாது. அவர் யாருக்கு மேலே அன்பு செலுத்துகிறாரு அப்படிங்கிறத அந்த சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் முடிஞ்சவொன்னே தான் ஓப்பன் ஆகும்போது இந்த டைலாக் தான் ஆக்சுவலாக அன்வரை அடிச்சிருவாங்க. அடித்த உடனே அம்மாட்ட பேசினேன் இன்னைக்கு அப்படிம்பார் ஒரு கோவமாக. ஆமாம் காளி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். போடுறா பூங்கொடிக்கு ஃபோனை, அங்கேருந்து வர சொல்லு அப்படிம்பார். அப்போ தான் அந்த நேம், ஏன்னா இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது அன்வர், அதுக்கப்புறம் இப்போ சொன்ன பேர் வந்து பூங்கொடி. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பூங்கொடி அப்படிங்கிற கேரக்டர் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு மையப்புள்ளிங்கிறது உண்மையாலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். மையப்புள்ளி மீன்ஸ் என்னென்னா, அந்த புள்ளியிலேருந்து தான் கதை வந்து ட்ராவல் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டுக்கு காரணமும் அந்த பூங்கொடி கேரக்டர் தான், செகண்ட் பார்ட்டை கொண்டு போகிறதும் அந்த பூங்கொடி கேரக்டர் தான். அதாவது என்னென்னா, சில கேரக்டர் வந்து நிறைய ஸ்க்ரீன் ஃபுல்லாக ப்ளே பண்ணுவாங்கன்னு இல்லை, பட் அது ஒரு மையப்புள்ளியாக வச்சுருப்பாங்க. இது கார்த்திக் சுப்பராஜுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணோம். உங்களில் எத்தனை பேருக்கு அது புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மையப்புள்ளியோட அந்த பூங்கொடி கேரக்டர் வச்சு தான் இந்த கதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ட்ராவல் ஆகிறது இந்த கேரக்டர் தான். இந்த பூங்கொடி மாலிக் அந்த காதலுக்குள்ளே இருக்கிற விஷயந்தான். இதை நான் வந்து மாலிக்கான வீடியோ சசிகுமார் போடும்போது இந்த விஷயம் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அதை விட இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்த கேரக்டருக்காக தான் தலைவர் வந்து 20 இயர்ஸ் வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிறது கூட கதையில் வரும். இப்போ என்னென்னா, இந்த பூங்கொடி கேரக்டரை பண்ணவங்க வந்து மாளவிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு பொண்ணாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் அவங்களுக்குன்னு ஒரு நடிப்பு திறன். இதில் பேட்ட படத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கோப் அழகாக ஒரு ஃப்ரேமில் கார்த்திக் சுப்பராஜ் வந்து நறுக்காக கொடுத்துருப்பார். இந்த மாளவிகா மோகனுக்கு எந்த சீன் கொடுத்தாரு அப்படிங்கும்போது, அவங்க அப்பா இறந்த சீனுக்கு அவங்க வரும்பொழுது அவங்க அண்ணனாகிய தேவாரம் வந்து
இது பண்ணுவார். அவங்கள வந்து நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, எழுந்து போ அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னவே சசிகுமாரும் தலைவரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தலைவர் சொல்லுவார், ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அந்த தேவாரம், அவனை போட்டுட்டுமா அப்படின்ன உடனே சசிகுமார் அப்படியே யோசிச்சுட்டு, மச்சானா ஆயிட்டானே அதான் பார்க்குறேன், அதெல்லாம் பார்க்காத, போட்டுன்னு சொல்லு, போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வரும். உடனே இது நான் பூங்கொடிக்கிட்ட கேட்டு தானே சொல்ல முடியும், நான் பூங்கொடியே அப்போ தான் தேவாரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அங்கேருந்து நீங்களாம் இருக்கக்கூடாது போ அப்படிங்கும்போது அந்த கோவத்தில் வந்து இவனை கொன்னுன்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, பாத்தில நான் சொன்னது தானே தங்கச்சின்னு சொல்லுது, என்னம்மா போட்டுடலாமா அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த நேரத்தை அந்த ஆக்டிங் அந்த பொண்ணு சூப்பராக பண்ணியிருக்கோம். அப்படியே ஏன்னா அண்ணனை எப்படி கொல்ல சொல்கிறது, ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நம்ம தான் இப்போ சொல்லியிருக்கோம் கொன்னுன்னன் சொல்லணுங்கிறத அந்த சீனை வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருப்பார் கார்த்திக் சுப்பராஜ். உடனே சொல்லிவிட்டு சரி உனக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன், யோசிச்சு சொல்லு. நான் அப்படியே யோசிக்கும், கொன்னுடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிற அந்த சீன் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் தலைவர் அப்படியே வந்து அடி மாஸ் என்ட்ரியாக வந்து அடி அந்த டான்ஸ்லாம் போட்டு அந்த தேவாரத்தை கொல்லுவார். அந்த சீனில் வந்து ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கில்லை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இவங்க ஃப்ரேமில் கிடையாது, இருந்தாலும் அந்த கதையோட ஓட்டத்துக்கு அந்த கேரக்டர் பூங்கொடிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த பூங்கொடிங்கிற கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நன்றி. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.